நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எல்லாருக்கும் வணக்கம். ஹபீபி பார்த்தப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்குமே அது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பட்டுச்சு. இது ஒரு முதல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழில் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு ஒரு முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளே இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஒரு ஜெனரேஷ்னல் டிஃப்ரென்சஸையும் ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமுமே இருக்குது. அண்ட் இது ஒரு ஒரு பீரியடுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது இது. அது பேசுகிற அரசியல் அரசியல்னு இது லவுடாக இல்லை இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அதை விமர்சனப்படுத்துகிற விதத்திலிருந்து அத்தனையுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மீராவினுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டாக பார்க்குறேன் நான் இதை. அவர் இங்கேருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருந்த ஒவ்வொரு மனிதருமே எனக்கு ஆர்டிஸ்டாகவே தெரியல, அந்த அங்கே வாழ்ந்த மனிதர்களாகவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சாரை முன்னாடியே தெரியுன்றதால தான் அவரை நான் கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய அவருடைய அக்கறைன்ற பேரில் இருக்கிற அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீராக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ ஆல்சோ. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் இங்கே பார்க்குறதுல ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா மீரா கதிரவனுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி ஹபீபி அப்படிங்கிற ஒரு ஃபிலிமுக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இதை தயவுசெய்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸில் இருக்கிறீங்க. இந்த ஃபிலிம் ரொம்ப எஸ்பெஷலி ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் நாட் பிகாஸ் ஆஃப் தி மீரா, ஃபார் எவ்ரி ஒன். மெயினாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்லாம் பற்றி ஒரு முழுக்க ஒரு ஃபிலிம், அவங்களோட வாழ்வியல், அவங்களுடைய யதார்த்தங்கள், அவங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ப்ரெசென்ட் பண்ண ஃபிலிமு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ பீயிங் எ முஸ்லீம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டை கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ எனக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பீயிங் எ முஸ்லீம்னால இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சாக்கோன்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அப்போ என் பக்கத்தில் படம் பார்த்துட்டு இருந்த டைரக்டர் சசிகிட்ட கேட்டேன், ஒரு டைரக்டர் மகிழ்ட்டும் கேட்டேன். அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இல்லை சார், இது முழுக்க இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த வாழ்வியலை தாண்டி, அந்த டீட்டெயிலை தாண்டி இதில் ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு உண்மை இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட். ஆக்சுவலி எனக்கு அந்த மூமெண்ட்டே ஒரு ஃபீல் கிடச்சிது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய டெஃபினெட்லி கோயிங் டு ஹிட் அப் ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன்ஸ் ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு டவுட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணுங்கிற வரி எனக்கு அன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
மீரா நானும் ஆக்சுவலி ஃபோனில் வந்து மணிக்கணக்கு பேசுவேன். ஆக்சுவலி மீரா கால் பண்ணுறதுனால என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஒரு 2 hours நீங்கள் பிஸியாக இருவீங்க, அவர் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாருன்ட்டு. ஸோ வி கீப் ஆன் டாக்கிங், பேசிக்கிட்டே இருப்போம். எஸ்பெஷலி இந்த ஹபீபி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேசணும். அப்போ எனக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அண்ட் பெரிய பெயின் என்னென்னா, இந்த படத்தை எப்படி கூட சேர்த்துறது. ரஞ்சித் சார் நிறைய சொல்லுவார், அவங்க படம் நிறைய எடுப்பாங்க, நீளத்தில் ரொம்ப பிரமாதமான ஃபிலிம்ஸில் எடுப்பாங்க. அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார், இந்த படத்தை எப்படி கூட சேர்க்க போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த ஃபீல் எனக்கு புரிஞ்சு. அப்போ மீராட்ட சொன்னேன், இந்த படத்தை எப்படி கூட சேர்க்கிறது மீரா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் பார்த்து வாட் அ மூவி மேன், ஃபென்டாஸ்டிக் மூவி அப்படின்னு சொல்லி புகழ்றதுல நோ யூஸ். ரெவென்யூவாக கலெக்ட் பண்ணணும். எவ்வளோ நம்பர்ஸாக இந்த படம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ப்ரெஸ் பீப்புள் தயவு செய்து இன்றைக்கெல்லாம் எப்படின்னா ஃப்ரைடே ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உடனே ரிவ்யூவும் மார்க்ஸையும் ஸ்டார்ஸையும் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க அடுத்த நாள் படம் பார்க்கணுமா வேணாமான்னு. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஸ்டார்ஸும் மார்க்கையும் தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணுங்கள். ஸோ அதில் 4 stars இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பீப்புள் ரெடி டு வாட்ச் த மூவி. சாட்டர்டே சண்டே படம் நல்லா போச்சுன்னா அப்படியே டோட்டல் இந்த படம் பாஸ் ஆகி இதாகிடுது. ஸோ இந்த இவ்வளோ பிரமாதமாக ஒரு எஃபர்ட் போட்டு அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த ஹீரோ பண்ண எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறார். அவன் ஈஸா வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறான். அவர் வந்து அந்த டெடிக்கேஷன், அந்த பாடியை வந்து க்ரோனப் பண்ணி அப்புறம் திருப்பி லீன் பண்ணி இது பண்ணி தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான். ரியலி குட்ரா, வெரி நல்ல எஃபர்ட்டு. இதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நினச்ச ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ். இந்த கேஸ்டிங் வந்து வெரி ஃபென்டாஸ்டிக், அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா சார் கஸ்தூரியா சார் வந்து அமேசிங் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு சார். தனுஷ் சார் இவ்வளோ பிரமாதம் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு, உங்கள் டிஎன்ஏலேருந்து தான் வந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ நடிகராக இருக்கிறனால தான் அது ஈஸியாக அவரால் கேரியர் பண்ண முடிச்சுங்கிறது என்னால் 100% சொல்ல முடியும் சார். சரி, உங்கள்கிட்ட நான் பேசல சார், உங்களுக்கு எனக்கு அறிவும் இல்லை, பட் ஆட்ஸ் ஆஃப் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஒரு முஸ்லீம் ஈஸியாக வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஒரு வேற ஒரு இதில் இருந்து ஒரு டைரக்டர் சொல்லி கொடுக்குறத வாங்கிட்டு அதை அப்படியே திருப்பி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். அது யூ டன் வெரி 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 எக்ஸலண்ட் சார். அதுக்கப்புறம் இந்த கம் டு தி பாயிண்ட் சிஎஸ் சாம், நம்ம ஒரே தடவை தான் நம்ம ஃபோனில் பேசியிருக்கோம். என்னோட இருட்டு 2க்கு அவரை கேட்டேன். அவர் ரொம்ப ஜென்யூனாக வந்து கண்டிப்பாக சார் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னாரு. அப்போ என்னோடய டீசர் ட்ரைலர் அனுப்பிச்சி வச்சேன் அவருக்கு. அவர் அதை பார்த்துட்டு இமீடியட்டாக கால்டு மீ பேக், ஃபோன் பண்ணி சார் இதில் அந்த மியூசிக் டேரக்டர் யார் சார், ஃபென்டாஸ்டிக்காக மியூசிக் பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நீங்கள் அவரை வச்சு பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் சார். இருந்தாலும் என்னோட இது ஒப்பீனியன் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணி அந்த ஜென்யூனிட்டி ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்ஸ் சார். இந்த படத்தை அவர் மாஸுக்கு பயங்கரமாக பண்ணுவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நிறைய படத்தில் ப்ரூவ்ட் சார். பட் ஒரு ஹார்ட் ஒரு ரேட்டடாக ஒரு மெலோ ட்ராமாவோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிமை அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீரா டோல் மீ ஆக்சுவலி டபுள் பாசிட்டிவாக வித்தவுட் ரீ ரெக்கார்டிங் பார்க்கும்போது வந்து நிறைய பேரோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் வந்து இந்த படம் பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ரியலி உங்களுடைய ஒரு ஏன்னா சவுண்டிங் ரீ ரெக்கார்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய அந்த ஒரு மாஸ் அப்பீல் இல்லாமல் இந்த படத்தை ஒரு என்ஹான்ஸ் பண்ணி சீன்ஸை ஒரு ஃபீலை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு வெரி குட் சார். ரொம்ப உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த படத்தில் நடித்தது எல்லா கேரக்டர்ஸுமே அந்த நீங்கள் அந்த எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஷாட்டில் வந்து அவங்க தனி ஒரு ஏஜாக காமிச்சிக்கிட்டு அவங்க அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ நான் கடவுள்கிட்ட தயவுசெய்து வேண்டிக்கிறேன், ப்ரெஸ் பீப்புள் ப்ளீஸ் ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஆக்சுவலி தயவுசெய்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை திருப்பியும் ஒரு ஓடிடியில் தான் இந்த படத்தை போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே எல்லாத்துக்குமே போயிடும். மீராவோட ஸ்ட்ரென்த்தே தான். அவள் பேர் தமிழரசி பார்த்ததுக்கப்புறம் நான் மீரா சொன்னேன், மீரா அதுக்கப்புறம் வேற ஒரு டைவர்ட் ஆகி வேறு ஃபிலிம் எடுத்தார். நான் சொல்லல மீரா உங்களோட ஸ்ட்ரென்த்தே இதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக ஒரு ரியலிசமாக ஒரு ஃபிலிம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதுதான் உங்கள் ஸ்டஃப்பு, உங்களோட டேலண்ட்டு, உங்களோட ஹார்ட் கோர். அதை நீங்கள் தயவுசெய்து பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னால் அதை கரெக்டாக அந்த ஜஸ்ட் கேம் பேக் தி அந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டார். ஸோ அவர் ஸ்ட்ரென்த்து இருக்குது. இது நீங்கள் சப்போர்ட் பண்ணி கமர்ஷியலாக ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபைனலி டோல் மீ இந்த மாதிரி ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு சின்ன மேஜிக் ஒன்று நடக்கணும்.
அந்த மேஜிக் வந்து அந்த படம் நல்ல படத்துக்கும் அந்த ரிலீஸ் டைமுக்கும் நடக்கணும். ஹபீபிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் போய் சேரணும். இப்போ பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அப்டேட்ஸை ஆடியன்ஸே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய படம் ஆக்குறதுக்கு அந்த ரிலீஸை வந்து ஒரு சின்ன மேஜிக் நடக்கணும். அதை டெஃபினட்டாக ராகுல் பண்ணுவாருங்கிறது என்னோட நம்பிக்கை. தயவுசெய்து பண்ணணும். அந்த மேஜிக் வில் பி ஹேப்பன், நடக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இந்த டீம் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிடுறீங்க. எனக்கும் திருப்பி இந்த மாதிரி ஒரு ரிலீஸமாக ஒரு பதிவை பண்ணணுன்னு ஒரு ஆசையை ஏற்படுத்திட்டார் மீரா. தேங்க்ஸ் மீரா, ஐ லவ் யூ லாட். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் ஜஸ்ட் வாண்டட் டு விஷ் யூ கேஷ் அண்ட் குட் ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. மாலை வணக்கம். எனக்கு இது ஒரு நடிப்பு சார்ந்த ஆடியோ லான்ச்சிங்கில் ஒரு புதிய மேடை. நான் ஒரு 98லேருந்து அரசியல் மேடையில் பார்த்துட்ருக்குறேன். சினித்துறை மேடை எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு திணித்துறை சார்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்கிற மேடை வந்து எனக்கு ஒரு புது மேடையாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. நான் இந்த படத்தை பார்க்கல. இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்புறம் இங்கெல்லாம் பேசும்போது படம் பார்த்த மாதிரியே எல்லாமே பேசிட்டாங்க. படத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை சார்ந்த இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக இதில் நெசவாளர்கள் என்ன மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, ஒற்றுமையை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, காதலை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படம் குறிப்பாக மீரா கதிரேசன் ஒரு படம் வெற்றி அடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நான் உங்கள்கிட்ட மன்னிப்புங்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2007க்கு அப்புறம் நான் படம் பார்க்கல. ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் இந்த படத்தை நிச்சயமாக பார்ப்பேன். இந்த படத்தை பார்த்து எம்டன் மகன் தான் நான் பார்த்த படம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து, ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த புகைப்படத்தை பார்த்தேன். நான் ஒரு தேனி மாவட்டத்தில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய உத்தமபாளையத்தை சேர்ந்தவன். நான் சென்னையிலே வளர்ந்துட்டேன். சிறு வயசில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே இந்த புகைப்படம் மூலிமா என் மனசில் வெளிப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சேரன் சார் சொன்னார் சம்சுத்தீன். என் தகப்பனார் பேர் சம்சுதீன். அவங்க 2020 கொரோனாவில் இறந்துட்டாங்க. அதையும் எனக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றது. இந்த படத்தை பார்த்து உங்கள் திணித்துறையிலிருந்து, ஏன்னா திணித்துறை தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த துறையை சார்ந்தவர்களை, இந்த துறையில் ஜாம்பவான்களை மக்கள் உள்வாங்கி களத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள்ட்ட இந்த படத்தை பற்றி சத்தியமாக சொல்வேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தமிழக அரசாங்கம், ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் உறுதுணையாக இருப்பார் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் பார்க்கும்போது பாருங்க, அதில் வந்து குரானோட ஆயத்து, மக்கா, மதீனா, இது பார்க்கும்போது இந்த படத்தை எல்லோருமே பார்க்க வேண்டும், பார்க்க தூண்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லவங்களுக்கும், நான் வந்து தொகுதியில் இருந்தேன். நம்ம மீரா கதிரவன் சார் கூட்டோடு மத்தியானம் தான் வந்தேன். நைட்டு கிடைக்கல. ஒரு 9:40க்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் திருப்பி தொகுதிக்கு போகிறேன். ஏன்னா ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உடனடியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதிக்கு போய் மக்களுக்கு அன்றாட தேவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்தேன். இதை தொடர்ந்து அங்கே போகிறேன்.
மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த படம் மீரா கதிரவன் சார் உருவாக்கிய படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஹபீபிகள் தான். ஹபீபி அத்தனைகளுக்கும் சலாத்தை சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை. ஆக்சுவலி மீரா கதிரவன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். இங்கே இருக்க எல்லாருமே என்னுடைய ஃபேவரட் அண்ட் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அண்ட் நான் ஒரு பாடகனாகவே போயிட்டு இருக்கும்போது சினிமாவில் ரொம்ப பிடிச்சி பார்த்த படம் அவர் பேர் தமிழரசி. ஸோ அதை பார்த்து சாரை ரீச் பண்ணேன். அதன் மூலிமா அவரோட படத்துக்கு இசையமைப்படுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது விழித்திரு மூலிமா. அதுக்கு இப்போது நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஒரு பாடகனா இசையமைப்பாளனா ஆக்கின ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்வை அவரோட ஃபிலிம் மேக்கிங்லேயும் உண்டு. ஸோ அந்த வகையில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அண்ட் இப்போது ஹபீபிக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் இந்த படம் இன்னும் நான் பார்க்கல. அண்ட் ஐம் ரியலி ஈகிலி வெயிட்டிங் சார். இந்த போஸ்டரே சொல்லுது இந்த படத்தோட வெற்றியை இந்த போஸ்டரே சொல்லுது. ஏன்னா யூனிக்காக இருக்குது, ரொம்ப லைவ்லியாக இருக்குது. அண்ட் சார் ஐ எம் ரியலி விஷ் யூ சக்ஸஸ்ஃபுல் எவ்ரிதிங். இந்த படத்தை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே சக்ஸஸ் கட்டாயம் உண்டு. ஒரே ஒரு விஷயந்தான், யூனிவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்காக நம்ம கண்டினியூஸாக பேஷனோட போடும்போது அது ஒரு நாள் அதுக்கான ரிசல்ட்டை கட்டாயம் சூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அந்த வகையில் உங்களோட பேஷன், உங்களோட சினிமா மேலே நீங்கள் வச்சுக்க இந்த பேஷன் இந்த ஹபீபி மூலியமாக கட்டாயம் நடக்கும் சார். இது எனக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை உண்டு. அண்ட் ஆல் த பெஸ்ட் யூ சார், ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை நானும் பார்த்தேன், பட் எல்லா டேரக்டரும் இங்கே பேசிட்டாங்க ஏற்கனவே. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. மீரா சார் அவர் இணையும் நடிக்க வச்சுருக்காரு. இன்ஃபேக்ட் நான் விழித்திருங்கிற படத்தில் என்னையும் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்க வச்சார். ஸோ அவர் எப்படி நடிக்க வைப்பாருன்னு நல்லாவே தெரியும். அதை தவிர அவரோட பல ஆண்டுகள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். அது என்ன சொல்கிறது, அது எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவாக சொல்லுவார். பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு. இப்போ கண்டிப்பாக அவர் வெற்றி பண்ணணும்னு நான் எல்லாம் முறை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே எல்லா டைரக்டர்ஸும் இருக்கும்போது என்னை கூப்பிடும்போது எனக்கு பயமாக இருக்குது, அவங்கெல்லாம் கோச்சிக்க போகிறாங்க. பட் எனிவே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஹபீபி இட்ஸ் நாட் அ மாஸ் ஃபிலிம், இட்ஸ் அ ரியலிஸ்டிக் ஃபிலிம். தோஸ் who love cinema will love it. ஒவ்வொரு சீனுமே உயிர்ப்பாக இருந்தது. அதில் நான் பார்க்கும்போது ஐ லைக் இட் ஸோ மச் தட் ஐ செட், நீங்கள் இதுக்கு ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணும்போது தயவு செஞ்சு எனக்கு கூப்பிடுங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன்னு. அதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது அந்த எண்டிங். ஸோ பியூட்டிஃபுல், ஸோ போய்டிக். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சாரி, நான் இப்போ தான் வந்தேன் மீராவுக்காக. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா நாளைக்கு என் படத்துக்கு சென்சார் அப்ளை பண்ணேன். அந்த வேலையிலேருந்து ஓடி வந்தேன். வேறு யாராக தான் வந்திருக்கேன் மீராவுக்காக. ஏன்னா மீராவுக்கும் எனக்குமான நட்பு அது ரொம்ப நேரம் பேசலாம், இங்கே பேச முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. மீராவும் நானும் தங்கர்பச்சான் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க. அது எப்போன்னா அந்த ஃபோன்லாம் வந்ததில்லை, அந்த ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதுவும் செகண்ட்ஸில் தான் அந்த ஃபோன் வாங்கினோம், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அப்போ கால் பண்ணும்போது காசு அதிகமாக இருக்கும். அவனுக்கு நான் மிஸ்டு கால் கொடுப்பேன், அவன் எனக்கு மிஸ்டு கால் கொடுப்பான். அதில் யார் அந்த காலை அட்டன் பண்ணால் பேசணும் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய போட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் ரிலையன்ஸ்லேருந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி மோகன் சார் எங்கள் அசோசியேட் டைரக்டர், அவருக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சு. அப்போ தான் அவர் தான் எங்களுக்கு அப்போ அவர் தெய்வம். எப்போ வருவார் ஃபோன் பேசலாம் அப்படின்னு நான் அவனு இதுவாக இருப்போம். அந்த தென்றல் படம், அது படம் அந்த ஆஃபீஸில் தான் 2 பேருமே ஆஃபீஸ்லேயே தங்கிட்டான். ஏன்னா 2 பேருக்குமே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. தங்கியிருந்த இடத்துல 2 பேருமே வரட்டி விட்டாங்க. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். மீரா என்னை விட அதிகமாக பேசுவான், நல்ல ஊமை குசும்பு வேறு. அப்போ அந்த ஆஃபீஸில் கீழே லிங்குசாமி சாருடைய ஜி படம், மேலே அமீர் சாருடைய ராம் படம்,
நடுவில் எங்கள் படம் தென்றல். அப்போ தான் அமீரன் எல்லாம் பார்ப்போம். அவர் மேலேருந்து அப்படியே ஸ்டைலில் ஒரு கையை விட்டுக்கிட்டு வருவார் கீழே. எங்களெல்லாம் பார்ப்பார், இவங்கெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு வந்தாங்கிற மாதிரியே பார்ப்பார். அவருக்கு பின்னால் சசிகுமார் சார் வருவார். அவரெல்லாம் எங்களை முறைக்கிற மாதிரியே பார்ப்பார். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நானும் அவனும் அங்கேயே தங்கி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தங்கிக்குவோம். அப்படி எனக்கும் அவனுக்கு நட்பு. அதை பற்றி நிறைய பேசலாம். நிறைய சினிமாவை பேசியிருக்கோம், நிறைய இலக்கியங்களை பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கிடையாது, எனக்கு தெரியும். எப்படியும் 7 மணிக்கெலாம் வந்துடுறா அப்படின்னா 8:30 போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா இவன் வேலை பார்த்ததை விட ராம் ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். நீ வந்துடணும். அதனால் எத்தனை மணிக்கு போனாலும் நமக்கு பேசுகிறதுக்கு மைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது மீரா 4 வருஷம் ஆச்சு நீ படம் பண்ணி, ஆனாலும் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நீ பெருசாக சம்பாதிச்சது. இத்தனை இயக்குநர்கள், முக்கியமான அத்தனை இயக்குநர்களுமே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்ல படம். எல்லாருமே பேசியிருப்பாங்க, நானும் பேசும்போது அது ரிப்பீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இவ்வளவு பெரிய இந்த கல்ச்சரை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வலியை, இந்த மக்களுடைய யதார்த்தத்தை அவ்வளவு அழகாக பதிவு பண்ணியிருந்தான். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நானும் சுசீந்திரனும் தான் இந்த படத்தை பார்த்தோம். 2 பேருமே வெளில வரும்போது கண் கலங்கி போய் தான் நாங்கள் வந்தோம். அப்படி ஒரு படம். அந்த படம் பண்ணும்போது கஸ்தூரி ராஜா சார் தான் மெயின் கேரக்டராக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா அது தேவையில்லாத வேலை அப்படின்னு இந்த வார்த்தை அப்படியே சொன்னேன். ஏன்டா வேறு ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கலையா அப்படின்னு. படம் பார்க்கும்போது சார் இந்த கேரக்டரை தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அதில் நடித்த எல்லாருமே பேர் எனக்கு நான் இதுவும் இல்லை, ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டர் அவங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக அற்புதமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாம் சார், உங்கள் படத்தில் இருந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. இதோ ஒரு அரபிக் மியூசிக் பண்ணது மாதிரியே இருந்தது. இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களை பற்றி கேட்கும்போது நான் ஒரு மேடையில் சொன்னேன், அது போன ஒரு மேடையில் சொன்னேன், வாரம் வாரம் உங்கள் படம் வருது சார் அப்படின்னா. அது சந்தோஷமாக தான் சொன்னேன். ஏன்னா 1 வருஷத்துக்கு 4 படம் பண்ணுற மியூசிக் டேரக்டருக்கு எஃப்எம்எஸ்க்கு ஒரு ஆர்ஆரும், தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு ஆர்ஆர் தான் வருது. அந்த மாதிரி தான் மியூசிக் அந்த கடைசி 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வாரம் வந்தாலும் அவ்வளோ சமுத்திரக்கு நான் சொன்னார், நான் சந்தித்த மியூசிக் டேரக்டர்ல சிறந்த மனிதன்டா அப்படின்னு சொன்னார். அண்ணா அப்படி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது சொன்னீங்களா. விஜய் மில்டன், நீங்கள் எங்கிட்டு சுற்றி வேலை பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்கும். விஜய் மில்டன் சார் இதே வார்த்தையை சொன்னார், உழைப்பாளிடா அப்படின்னார். மீரா கதிரவன் சொன்னேன், மாப்பிள்ள நான் பண்ணுற டார்ச்சருக்குலாம் மற்ற மியூசிக் டேரக்டர்னா ஓடி இருப்பான்டா, அவன் அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக அவங்களை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே அந்த மியூசிக் கொடுத்து அந்த ஒரு டேரக்டரோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி மகேஷ் முத்துசாமியுடைய ஒளிப்பதிவு மிக அற்புதம். சார் இருக்காரா இல்லைன்னு தெரில, நான் சந்தித்த கேமராமேனில் மிக அற்புதமான மனிதர். இன்றைக்கி நானும் மிஸ்கின் சாரும் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பற்றி அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்கும், ரோமி பிக்சர்ஸ் ராகுல் முதற்கொண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். மீடியா எல்லாரும் இந்த படத்தை போய் கொண்டு சேருங்க. இது கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு வழக்கமான திரைப்பட அறிமுக விழாவோ அல்லது வழக்கமான ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவோ இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த விழா எந்த உணர்வை கொடுக்குதுன்னு தெரியலை. மிஸ்கின் என்னை பார்க்கலாம், நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு புது வகையான உணர்வை கொடுக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் வந்து திரைப்படம் என்பது நான் நிறைய
நேர்காணல்களில் சொன்னது, இந்த விழாவில் அதை சொல்கிறேன். ஒரு சமூகம் வந்து திரைப்படம் என்பது ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக, வாழ்வியலேருந்து தூரமாக வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இங்கே படமாகி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத தாண்டி அந்த விழாவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்துருக்கிறதுன்றிருக்குல்ல, அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம லீனா சொல்லும்போது 100 வருஷம் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து காதல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும், அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும், வேறு யாருனாலையும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததில் மிக முக்கிய பங்கு வச்சது, இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் வந்து பொக்கிஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ளே அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்றதை அசலாக மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியலை. திருமணம் எனும் நிக்கா வந்து அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம், அது கொஞ்சம் வேறு, அது வாழ்வியலுக்குள்ளே போகலை, முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கேருந்து நீங்கள் இனிமேல் தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதையே நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. இங்கே பேசிய அனைத்து பேருமே வந்து ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதான் இப்போ ரஞ்சித் சார் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்கள்லேயே இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து வச்சிருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்புடையது இல்லாமல் இருக்குது. இப்போ என்னை போன்றவர்களுக்கு வந்து இந்து சகோதரர்களோட நிறைய பரிச்சயம். நான் பார்க்காத திருவிழாக்கள் கிடையாது, போகாத விழா கிடையாது. எந்த விழா கேட்டிங்கனாலும் எல்லாம் தெரியும். மீனாட்சி கோவிலில் எத்தனை பூஜை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். ஆனால் ஒரு இந்து சகோதரன் இஸ்லாமிய வீட்டில் பழகி இருந்தாலும் அது ஒரு வெளிப்படையாக ரொம்ப மேம்போக்காக நின்றுருக்கிறது மாதிரியான ஒரு தோணும், அவங்களுக்குள்ள என்ன வாழ்வியல் இருக்குன்னு. ஏன்னா இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னென்னா, ஒரு 100 வருஷ சினிமாவில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் ஒரு சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தர் வருவார். அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அது தாண்டி என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் துபாயிலேருந்து ஷேக் வருவார். அவர் ஷேக்கு வந்து அவருக்கு அந்த அரபிக்கு தமிழ் அவருக்கு எல்லாமே அரபியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஒரு அரபிக்கு ஆங்கிலமே பக்கத்தில் வராது. அது நீங்கள் அரபியை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். அவர் அங்கேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவார்னா, நிம்மில் பொண்ணு தர்றான், நம்ம தங்கம் தர்றான் அப்படிம்பார். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு தெரியும் இந்த அரபிக்கு எதுவுமே தெரியாது. பொண்ணுக்காக வர்றாரு, அரபி பூரா பொண்ணுக்காக தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொண்ணை வாங்கிட்டு போகிறார், இவ்வளவு தான். அப்புறம் 90களுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசியலில் இஸ்லாமியர்கள்னால் தீவிரவாதிகள். அதில் நிறைய நடிகர்கள், இயக்குநர்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. தொடர்ச்சியாக இப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. இஸ்லாமியர்கள்னால் ஒன்று தீவிரவாதியாக இருப்பாங்க. தொடர்ச்சியாக படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கசன் கான், அந்த கான், இம்ரான் கான், இப்படி வெறும் வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லைப்பா. நெசவாளர்கள், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பற்றிய வாழ்வியல் இது. ஏன்னா நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மதுரையை சேர்ந்தவன், சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நெசவாளர்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, மதுரையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்க அவங்க தான் நெசவாளர்கள். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனால் திருநெல்வேலியில் இஸ்லாமிய குடும்பம் நெசவு செய்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அந்த பதிவு தான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். நான் வாழை திரைப்படத்திற்கு பின்னால் நான் இத்தனை இயக்குநர்களை சந்திச்சிருக்கிறது இங்கே தான்.
எல்லா படத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிடாது. அப்போ படம் ஏதோ ஒன்று பேசுது, படம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த இயக்குனர்களுக்கு சொன்னதுனால தான் அத்தனை பேரும் திரும்ப இங்கே வந்து நின்றுருக்காங்க. அது மீரா கதிரவனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் எனக்கு இப்போ மீரா கதிரவனாக இருக்கட்டும், வி செல்துரையாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேறு ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இவ்வளோ சிக்கல்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்துறையில் வந்து வரும்போது எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு நடந்ததை தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் ஏன் இந்த பேர் வச்சுக்கிட்டு வர்றீங்க, அமீர்ன்ற பேரோட வர்றீங்க அப்படின்றத முதல் அறிவுரையே அதுதான். இந்த கேள்வி எனக்கு புதுசாக இருந்தது. நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன் பேர் ஏன்டா அமீர்னு என்னை கேட்கலை. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீ என்ன ஜாதி என்ன மதம் பின்னாடி ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர வேறு எதுவும் கேட்கல. பேர் மாற்றிக்கன்னு கேட்கல. வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், அப்பவும் கேட்கல. ஆனால் திரைத்துறைக்கு வரும்பொழுது நீங்கள் பேர் மாற்றிக்கிங்களேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியும் இருந்தது. அப்போ நான் ஏன் கேட்கும் பொழுது, இல்லை அந்த பேர் வந்து அவளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது, உங்களுக்கு கட்டம் கட்டுவாங்க. அவருக்கு ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நான் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னுடைய தாய் தகப்பை வச்ச பேர், இந்த பேரை மாற்றிட்டு இப்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் இங்கே நிறைய இந்த இஸ்லாமிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரை தமிழ் பெயராக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அதில் மீரா கதிரவன் ஒன்று, இந்த உட்காந்துருக்காங்க வி செத்துரை ஒன்று. நான் கேட்பேன், உனக்கு அழகான பேர் இருக்குது மொய்தீன்னு நீயே மாற்றின நீ அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்த உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹபீபி திரைப்படம் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இனிமே தனித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இஸ்லாமியர்கள் வாழ்வியல் கதைன்னு சொல்கிறத விட தமிழர்களுடைய சொல்லப்படாத கதைன்னு ஒரு பக்கம்னு வேணால் நான் ஆசைப்பட்றேன். நான் ஹபீபி அப்படி தான் பார்க்குறேன். நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதை நான் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன்னா, நான் அந்த வாழ்வியலுக்குள்ளே இருக்கிறவன். நான் சொல்கிறத விட சேரன் சொன்னது தான் சரி, பாண்டியராஜ் சொல்கிறது தான் சரி, சுசீந்திரன் சொல்கிறது தான் சரி, அதுதான் மிகச்சிறந்த. உண்மையில் ஆத்மார்த்தமாக சேரன் பேசினார். அவர் நான் சொல்லும்போது நான் கீழே உட்காந்து வர கேள்வி பண்ணிக்கிட்டேன், நான் படத்தை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் படம் பார்த்தா ஹீரோயினை லவ் பண்ணேன்னு வேறு சொன்னார். எனக்கு நான் சொன்னேன், அதோட நிப்பாட்டுன்றார். உண்மையிலே அந்த படம் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு கவித்துவமான கிளைமேக்ஸ் காட்சி, அதில் மறுக்க முடியாது. அதனால் பாராட்டுக்கள். அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் அந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்துருக்காங்க. இந்த படம் ஒரு ஏரியல் வியூவில் சொல்லியிருக்கு. எல்லோருடைய கதாபாத்திரங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம். இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாள படமாக வந்து நிற்கும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆழமான நம்பிக்கை இருக்குது. படத்தின் நாயகன் வந்து ஈசா, அவன் எனக்கு உறவு, எனக்கு சொந்தக்காரப்ப, அதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சாம்சிஎஸ் சொல்ல வேணாம். அப்புறம் சக்கரியாவுடைய திரைப்படங்களை பார்த்து பிரமித்தவன் நான். சக்கரியாவை இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சக்கரியாட்ட இப்போ நான் பேசினேன், நம்ம உடனே சந்திப்போம் அடுத்துன்னு. இப்படி நிறைய நட்பு வட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மையான அன்போடு இந்த யார் சொன்னால் துரை தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது வந்து மீரா கதிரவனுக்காக வந்ததில்லை, இந்த படத்துக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஹபீபி திரைப்படம் உங்களையும் அப்படி தான் வந்து சேரணும். வாழ்த்துக்கள் மீரா கதிரவன். எங்கே இருக்காங்க ஆளுகலாம்? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு